கானாவினத்துக்கும் இப்போ திருத்தணியில் வடக்கன 4 பேர் சேர்ந்து வெட்டினாங்க தெரியுமா? ஸோ இந்த சம்பவத்துக்கும் கானாவினத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது. என்னன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன், வீடியோவை கடைசி வர பாருங்கள். ஆக்சுவலி இந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா வடக்கனை வெட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ்க்காக தான், ஒரு கெத்தான ரீல்ஸ், பட்டாக்கத்தி ரீல்ஸ் போட்டு பெரிய வடக்கான் வாலிபரை பார்த்தீங்கன்னா வந்து வெட்டவே செஞ்சாங்க, ரீல்ஸ் போட்டு வெட்டணும்னு சொல்லி. ஸோ அதை தைரியமாக இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கானாவினத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வெளியே ஆர்கனைஸ் கிரியேட் பண்ணி நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரவுடி சாங் பாட மாட்டோம், கரெக்டாக உண்மைக்கு வச்ச பாடல்கள் பாடவே மாட்டோம்னு சொல்லி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அவர் சொல்லியிருக்காரு. கேட்டாலும் ரவுடி பாட்டு யாருன்னா கேட்டா கூட, கெஜா பாட்டு கேட்டா கூட நாங்க பாட மாட்டோம், எங்களை வந்து சங்கத்துல இது மாதிரி இருக்குது, எங்க மேல வழக்கு போடுவாங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆர்கனைசர்ல இருக்க யாருமே பாடணும்னு ஸ்ட்ரிக்டாவே சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் மனசு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள வந்து இவ்வளவு பேர் பெரிய ஆள் ஆனாலும் தலைவர் அப்பவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒத்துழைக்கவே இல்லை, அவரோட திறமையை கூட பயன்படுத்தவே இல்லை. ஸோ கானாவினத்தை உங்களுக்கு பிடிக்கலாம், மறக்காம கமெண்ட் புரிஞ்சுக்கலாம். அது என்ன நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.